இப்போ நம்ம ஆங்கிள் கிரைட்டீரியானா என்னன்னு பார்க்கலாம். ஆங்கிள் கிரைட்டீரியானா 2 ட்ரையாங்கிள்ஸில் 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அதோட தேர்ட் ஆங்கிளும் வந்து ஈக்குவலாக இருக்குன்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ட்ரையாங்கிள், நான் இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த 2 ட்ரையாங்கிள் ABCDEF, இதில் இருக்க 2 ஆங்கிள்ஸ், இந்த ட்ரையாங்கிளோட 2 ஆங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிளோட 2 ஆங்கிள்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆங்கிள் B ஈக்குவல் டு ஆங்கிள் E, ஆங்கிள் C ஈக்குவல் டு ஆங்கிள் F இருந்ததுன்னா இந்த தேர்ட் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தால். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணலாம். சப்போஸ் இது வந்து இந்த ஆங்கிள் வந்து ஒரு 60 டிகிரின்னு வச்சுக்குவோம், இது ஒரு 50 டிகிரின்னு வச்சுக்குவோம். அப்போ இதுவும் 60, இதுவும் 50. ஏன்னா இந்த 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 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணுறோன்னா, ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள், ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள், சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து 180. ஸோ 60 + 50 and angle A equal to 180. இதை ஆட் பண்ணால் 110 plus angle A equal to 180. So angle A equal to 180 minus 110, 70 degree. So இப்போ இந்த angle வந்து 70 degree. இப்போ இது 70னா இந்த ஆங்கிளும் 70 தான் இருக்கும். ஏன்னா 60 again 60 50 110 110 plus 70 180. இது 70னா இதுவும் 70 தான். ஸோ அதனால இப்போ நான் வந்து ABC is similar to DEFன்னு சொல்லலாம். ஸோ இப்போது 2 ட்ரையாங்கிள்ஸ்க்கு கரஸ்பாண்டிங் 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தாவே அது ரெண்டும் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அதோட தேர்ட் ஆங்கிள்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும்.